சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம் பம்பையின் பாலா சரணம் சரணம் பந்தளவேந்தே சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வுகின்ற உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் 18ஆம் நாள் 2/1/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். இந்த ஜாதக ரீதியாக எந்த ராசியிலே குரு பகவான் இருக்கின்றாரோ இருந்து எந்த ராசியை பார்க்கின்றாரோ அவருடைய பார்வை நல்ல பார்வையாக இருந்தால் குரு பார்த்தால் கோடி நன்மை கிடைக்குமா. இந்த வகையிலே இந்த வியாழக்கிழமைகளிலே நாம் நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்று போற்றுகின்ற செல்வத்தை அள்ளி கொடுக்கிறவன் குபேரன். அந்த குபேர திசை என்கின்றதாகிய வடதிசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து மஞ்சள் பட்டி சாத்தி கொண்டக்கடலை நிவேதனம் வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த தோஷங்களுடைய தாக்கங்களெல்லாம் குறைவருகின்ற வகையிலே அமையக்கூடியது. இப்பொழுது சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய மகர ஜோதி பெருவிழா இன்று மாலை அணிந்து 48வது நாள். ஐயப்பனுடைய மண்டல பூஜையிலே இந்த மகர ஜோதி விழாவிலே 48வது நாள் என்று சுவாமி ஐயப்பனுடைய ரதபவனி பெருவிழா சர்வாலங்கார பூஷிதராக சுவாமி ஐயப்பன் தேரிலே ஆரோகணித்து இந்துப்பிட்டி வீதி, கண்ணாறு தெரு, ஸ்ரீ கதிரேசன் வீதி, ஐந்தலாம்பு சந்தி, செட்டியார் தெரு, எம்பட்டா வீதி, சங்கமித்த மாவத்தை, இனி அப்புகாமி மாவத்தை வழியாக இந்த ரதபவனி பலம் பெறுகின்ற ஒரு சிறப்பு. அனைத்து மாலை அணிந்த சுவாமிகள் அடியார்கள் இந்த பூஜையிலே கலந்து ரதபவனியிலே கலந்து ஐயப்பனுடைய தேர்வடம் பிடித்து எல்லோரும் ஐயனுடைய அருளையெல்லாம் பெறுகின்ற வகையிலே இந்த பூஜை வழிபாடுகள் 4 மணிக்கு கொழும்பு 13 கமலா மோடி மண்டபத்திலே ஆரம்பமாகி 4:30 மணி அளவிலே சுவாமி ஐயப்பன் சர்வ அலங்கார பூஷிதராக தேருக்கு புறப்பாடு. 5 மணிக்கு தேர் பவனி ஆரம்பமாகி 9 மணிக்குள் ஊர்வலம் நிறைவு பெற்றதும் படிக்கட்டு அபிஷேகத்தோடு சிறப்பான அன்னதான பூஜை வழிபாடுகள் நடைபெறும். பட்டத்து யானையை முன்னே செல்ல கரகாட்டம், காவடியாட்டம், மயிலாட்டம், குதிரையாட்டம் இதெல்லாம் சிறப்பாக அங்கே வருகின்ற பொழுதும் தவில் நாதஸ்வர மங்கள இசைகள் பொழிய சுவாமியே சரணமையப்பா என்ற தாரக மந்திரத்தை மாலை அணிந்த சுவாமிகளும் அடியார்களும் உறக்கச் சொல்லி வர சுவாமி ஐயப்பன் வீதியிலா வருகின்ற கண்கொள்ளா காட்சி 44வது ஆண்டாக மாலை அணிந்து 48வது நாளாக நடைபெறுகின்ற ஒரு தனித்துவமான சிறப்போடு கூடியது இந்த ரத பவனி பெருவிழா. உற்சவத்திலும் கலந்து நாளை தினம் நடைபெறுகின்ற தீர்த்த உற்சவத்திலும் நாளை மறுநாள் 4ஆம் தேதி நடைபெறுகின்ற அதி உன்னதமான கற்பண்ண சுவாமி பூஜை அஷ்டாதச பலி பூஜை வழிபாடுகளும் கலந்து இறைவரை பெற்றேகுமாறு
ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒருவர் தன்னுடைய தியானத்திற்காக ஒரு மடத்திற்கு சென்றிருந்தார். அப்பொழுது அவரை வரவேற்றவர் கேட்டார், இந்த தியானத்திலே நீங்கள் எதை பெற்றுக்கொள்ள விரும்புகின்றீர்கள் என்று. அப்பொழுது அவர் சொன்னார், என்னிடம் 2 கேள்விகள் இருக்கின்றன. ஒன்று, கடவுள் யார் என்றும், மற்றையது நான் யார் என்றும் கண்டுபிடிக்கத்தான் வந்திருக்கின்றேன் என்று. திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை தன்னுடைய தியானத்தை முடித்து செல்லுகின்ற பொழுது அவரை வரவேற்றவர் கேட்டார், உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் எடுத்து விட்டீர்களா, கிடைத்ததா என்று. அப்பொழுது அவர் சொன்னார், ஆம், எனக்கு இப்பொழுது தெரியும் கடவுள் யார் என்றும் நான் கடவுள் அல்ல என்றும் கண்டுகொண்டேன் என்று. இதைத்தான் திருமுழுக்கு யோவான் மிக அழகான முறையிலே தெளிவாக மக்களுக்கு எடுத்துரைத்தார். அவர்தான் மீட்பராக இருக்கலாம், அவர்தான் வர இருக்கின்ற இறைவாக்கினர், அவர்தான் வர இருக்கின்ற கடவுளுடைய மகன் என்று பலர் எண்ணினார்கள். அவருடைய வாழ்வினால் கவரப்பட்டார்கள். ஆனால் திருமுழுக்கு யோவான் அவரிடம் அனுப்பப்பட்ட சீடர்களிடம் மிக தெளிவாக எடுத்து சொன்னார், நான் மெசியாவல்ல, அவருடைய மிதியடி வாரை கூட அவருக்கு நான் தகுதியற்றவன் என்று தன்னுடைய வாழ்வு, தன்னுடைய அடையாளம், தன்னுடைய நிலை என்ன, நான் யார் என்று அவர் தெளிவாக அறிந்து கொண்டார். இவ்வாறு அந்த சுய அறிவு எங்களுக்கு எவ்வளவு தூரம் இருக்கின்றதோ அவ்வளவு தூரம் எங்களுடைய பேச்சிலும், எங்களுடைய நடத்தையிலும், எங்களுடைய உறவாடல்களிலும் நாங்கள் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்வோம். எங்களை பற்றி தவறாக எடை போடுவதும், எங்களுடைய ஆற்றலுக்கும் திறமைகளுக்கும் மேலாக நாங்கள் எங்களை உயர்த்தி கொள்வதும், அல்லது எங்களுடைய ஆளுமை தலை சிறந்த ஆளுமை என்று சொல்லி நாங்கள் அளவுக்கு மீறி ஆசைப்படுவதும் சுய அறிவுக்கு புறம்பானதாக இருக்கின்றது. இந்த சுய அறிவு என்பது நான் யார், நான் யார் அல்ல என்பதை மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாழ்வில் இடம்பெறக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு காண முடியும். இதை இறைவன் உங்களுக்கு அருளாக தர வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றேன். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்திய நீதி கொள்கை, நேர்மை கொள்கை என்பதை மிகச் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தூதராக அறிமுகம் செய்யப்பட்ட காலத்திலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் நீதிநெறி தவறாமல் நேர்மை என்றால் என்ன என்பதை மனித சமூகத்திற்கு தனது நடவடிக்கைகளினூடாக உணர்த்தக்கூடிய பக்குவமிக்க ஒரு தலைவராக இந்த மண்ணில் வாழ்ந்து காட்டினார்கள். நீதி நேர்மையை நிலைநாட்டுவதில் இஸ்லாமிய மார்க்கம் முன்னணியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
கருப்பர் வெள்ளையர்களுக்கு மத்தியில் எந்த வித்தியாசமும் கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கிடையாது. பணக்காரன் ஏழை என்ற வேற்றுமைகள் இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் இருக்க முடியாது என்பதைத்தான் இந்த தீனுல் இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களின் ஊடாக மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஒரு மனிதன் குற்றமிழைத்து விட்டால் அந்த மனிதன் எந்த நிலையில் இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எந்த குடும்ப பின்னணியோடு வாழக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உயர்நிலையில் வைத்து மதிக்கப்படுகின்ற மனிதனாக இருந்தாலும் சரி, குற்றவாளியை குற்றவியல் சட்டத்திற்கு முன்னால் நிறுத்த வேண்டும் என்பதில் இஸ்லாம் ஒரு தெளிவான கோட்பாட்டோடு இந்த மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனை உணர்த்தும் முகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மிகச்சிறந்த உயர்த்தி மதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாகிய மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற ஒரு பெண்மணி திருடிய சம்பவம் அரங்கேறுகின்றது. இந்த வழக்கு நபிகளாருடைய விசாரணை மன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டு நபி அவர்கள் அதை விசாரிக்கின்றார்கள். அந்த விசாரணையின் பின்னணியில் ஃபாத்திமா என்ற பெண்மணி குற்றவாளி என்பது நிரூபிக்கப்படுகின்றது. எனவே இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் ஒரு மனிதன் திருடிய நிகழ்வு உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் திருடியவனுடைய கரம் துண்டிக்கப்பட வேண்டும், அவனுக்கு கரச்சேதம் செய்யப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தின் குற்றவியல் சட்டமாக இருக்கின்றது. அந்த வகையில் அந்த பெண்மணிக்கு கரச்சேதம் செய்யப்பட வேண்டும், வலது கை மணிக்கட்டோடு துண்டிக்கப்பட வேண்டும் என்ற அந்த சட்டம் பிரகடனப்படுத்தப்படுகின்றது. அந்த நேரத்திலே நபி அவர்கள் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு நபித்தோழராகிய உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே வந்து பேரம் பேசுகின்றார்கள். நபிகளாரிடத்திலே வந்து, அல்லாவின் தூதரே, இந்த பெண்ணை பொறுத்தவரைக்கும் ஒரு உயர் குலத்து பெண்மணி, எல்லோரும் மதிக்கக்கூடிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி. எனவே அந்த பெண்ணுக்குரிய தண்டனையை எல்லோருக்கும் கொடுப்பதை போன்று நீங்கள் கொடுத்தால் குடும்ப மரியாதை, குடும்ப மானம் இல்லாமல் போய்விடும். அதனால் தண்டனையை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தலாமே என்று நபிகளாருக்கு ஆலோசனை சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு கோபம் ஏற்படுகின்றது. உடனே மக்கள் மன்றத்திற்கு வந்து நபி அவர்கள் மக்களை பார்த்து பேசுகின்றார்கள். மக்களே, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடியிருந்தாலும் அந்த மகளுடைய கரத்தையும் துண்டிப்பதில் பின்மிக்கக்கூடியவனாக இந்த முகம்மது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற பெண்மணி திருடியிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு தண்டனை இப்பொழுது உறுதிப்படுத்தப்படுகின்றது, நிச்சயிக்கப்படுகின்றது. எனவே அந்த தண்டனையில் என்னிடத்தில் யாரும் வந்து சிபாரிசு செய்யக்கூடாது. இஸ்லாம் எவராக இருந்தாலும் குற்றம் செய்தால் அந்த குற்றவியல் தண்டனைக்கு முன்னால் சமனாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோட்பாட்டை சொல்லக்கூடிய மார்க்கம். அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காகத்தான் அல்லாஹ்வினால் இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். எனவே அந்த விடயத்தில் யாரும் என்னிடத்தில் வந்து சிபாரிசு செய்யக்கூடாது, சட்டத்தில் சலுகை கேட்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக மனித சமூகத்திற்கு உணர்த்தினார்கள். ஏன், அல் குர்ஆன் கூட அந்த கோட்பாட்டை மிக தெளிவாக சொல்லுகின்றது. எப்படி, வலா யஜ்ரிமன்னக்கும் ஸனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. ஒரு சமூகத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குரோதம் அவர்களுக்கு மத்தியில் நீதியாக நேர்மையாக நடப்பதை விட்டும் உங்களை தடுக்கக்கூடாது. நீங்கள் நீதியாக நடவுங்கள், அதுதான் இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது என்ற கோட்பாட்டை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே இந்த உலகத்திலே குற்றவாளி யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த உயர் குலத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, குற்றவாளி தண்டனைக்கு முன்னால், சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் இஸ்லாம் மிக தெளிவான ஒரு கோட்பாட்டை எங்களுக்கு சொல்லுகின்றது. சில சந்தர்ப்பங்களில் சஹாபாக்களுக்கு, நபி அவர்களுடைய தோழர்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களோடு சர்ச்சைகள் ஏற்பட்டு விசாரிக்கப்பட்டு முஸ்லிம் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த முஸ்லிமுக்கு கூட இஸ்லாம் தண்டனைகளை கொடுக்கின்றது. அந்த நேரத்தில் முஸ்லிம் அல்லாதவன் என்ற அந்த வேறுபாட்டை இஸ்லாம் பார்க்காமல் குற்றவாளி எவராக இருந்தாலும், முஸ்லிமாக இருந்தாலும், இறைச்சமுள்ள மனிதனாக இருந்தாலும், அல்லாவை பயந்து நடக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் அவன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த மனிதனுக்குரிய தண்டனையை நிறைவேற்றுவதில் இஸ்லாம் மிக தெளிவான
ஒரு கொள்கையோடு இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வேற்றுமைகள் இஸ்லாத்திலே கிடையாது, வேறுபாடுகள் இஸ்லாத்திலே கிடையாது, உயர்குலம் தாழ்குலம் என்ற அந்த வித்தியாசங்கள் இஸ்லாத்திலே கிடையாது, பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் கிடையாது, அரபி அஜமி என்ற வேறுபாடு இஸ்லாத்திலே கிடையாது. சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமனானவர்கள் என்ற அந்த கோட்பாட்டை நபி அவர்கள் மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். இந்த உலகத்திலே இறையச்சத்தோடு அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே சங்கைக்குரியவர்கள், கண்ணியத்திற்குரியவர்கள் என்ற அந்த தத்துவத்தை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே இந்த உலகத்திலே நீதியையும் நேர்மையையும் சமனாக நிலைநாட்டுவதற்கு வந்த மார்க்கம் தான் தீனுல் இஸ்லாம். அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே நீதியை, நேர்மையை மனித சமூகத்திற்கு மத்தியிலே கட்டியெழுப்பினார்கள். அதன் மூலம் நீதித்துறையின் முன்னோடியாக நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து நீதித்துறையை நேர்மையாக நாங்கள் நிலைநாட்டுவதற்குரிய பக்குவத்தை பெற்று வாழ்வதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.